Hello guys, welcome to Richie Rich YouTube channel. போன வீடியோவில் நாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருப்போம். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாம் ரிச் டேட் புவர் டேட் புக் சீரியஸை கண்டினியூ பண்ணுவோம். இந்த புக் சீரியஸோட பழைய வீடியோஸை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம லெசன் 2 ஆன எதுக்கு நாம் நிதி அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி பார்ப்போம். இது நமக்கு முதல்ல சொல்ல வர்றது என்னன்னா, நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நாம் பிற்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். பணம் அப்படிங்கிறது நாம் ஒரு செடியை நட்டு வைக்கிறோம். அதுக்கு நாம் டெய்லி தண்ணி ஊற்றி அது மரமாக வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு பழங்களை தரும். அதே மாதிரி தான் கைஸ், நமக்கு பணம் கிடைக்கிற ஒரு கேஷ் ஃப்ளோவை நாம் உருவாக்கணும். நீங்கள் ஓப்பன் மைண்டடாக கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. நிதி அறிவு இல்லாத பணம் வேகமாக காணாமல் போயிடும். இதுதான் பணம் பற்றின முதல் ரூல். இந்த ரூலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை மாஸ்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் அசட்ஸ்க்கும் லியபிலிட்டிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது தெரியாதனால தான் நிறைய பேர் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நாம் ரிச் டேட் புவர் டேட் ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். இருந்தாலும் அதை பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். அசட்ஸ்னால் உங்கள் பாக்கெட்டுக்கு பணம் வர எல்லாமும் அசட்ஸ். லியபிலிட்டிஸ்னா கடன், உங்கள் பாக்கெட்ல இருந்து வெளியே போகிற இஎம்ஐஸ், பில்ஸ் எல்லாம். சரி வாங்க, நாம் இப்போ ஒரு புவர் பர்சனோட கேஷ் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இந்த டயக்ராமை பாருங்க. இதில் புவர் பர்சனோட சேலரி எங்கே போகுதுன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ஆன டேக்ஸ், ரெண்ட், ஃபுட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், க்ளாத்ஸ்னு இப்படி அவங்க பணம் எல்லாம் செலவாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், மிடில் கிளாஸோட கேஷ் பேட்டர்ன். இதில் பாருங்க, அவங்க வாங்குற மாச சம்பளம் முதல்ல அவங்களோட கடன்ல இருந்து டிடக்ட் ஆகிட்டு தான் எக்ஸ்பென்சஸ்கே போகுது. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட கேஷ் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு ரிச் பர்சனோட கேஷ் பேட்டர்னை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, ரிச் பர்சன் வச்சிருக்கிற அசட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பல டைப் இன்கம் வந்துட்டு இருக்கு. இதில் எப்படி பார்த்தாலும் அவங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக பேலன்ஸ் இன்கம் மறுபடியும் அவங்க அசட்ஸ்லேயே போய் ரீஇன்வெஸ்ட் ஆகிடும். இதுதான் ரிச் பர்சன்ஸோட கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து ப்ரொஃபஷனில் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் பணத்தை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் ஃபெயில் ஆகிடுறாங்க. அவங்க பணத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர பணத்தை அவங்களுக்கு வேலை செய்ய வைக்கிற யுக்தியை தெரிஞ்சுக்கிறது இல்லை. உங்கள் சேலரி ஏற ஏற உங்கள் டேக்ஸும் எக்ஸ்பென்ஸும் ஏறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த லோன்ஸ்க்காக பேங்க்கு பல வருஷம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனரையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸையும் பணக்காரர்களாக ஆக்குறீங்களே தவிர நீங்கள் எப்பவும் பணக்காரர் ஆகிறதில்லை. இந்த லெசன் இதோட முடியுது கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் அடுத்த லெசன் வீடியோவோட சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.